ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம் பிள்ளைகளே. இன்றைக்கி வந்து நம்ம கடலைப்பருப்பு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? கடலை வடை கடைகள்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, மொறு மொறுன்னு. அந்த மாதிரி கடலைப்பருப்பு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க, 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். பருப்பு கம்மியாக இருந்ததுன்னு கொஞ்சம் சகப்பு பருப்பு மைசூர் டாலில் அதில் ஒரு பிடி போட்டேன். கடலைப்பருப்பு நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வடிச்சிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டேன். இதை பாருங்கள், 4 காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி, சோம்பு, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? பாருங்க, கடலைப்பருப்பை முதல்ல வந்து இந்த பாருங்க மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய், பூண்டு, சோம்பு, இஞ்சி, பருப்பு. காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, சோம்பு, பருப்பு. இப்போது அரைச்சிட்டு இந்த மாதிரி மிக்சியில் இந்த பவுலில் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு பிசையலாம். அடுத்தபடியாக இதை பாருங்கள், எல்லாம் பிசைஞ்சிட்டேன். வெங்காயம், சோம்பு கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். பருப்பு வந்து ரொம்ப மசியக்கூடாது. அதனால் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோம். இல்லைன்னா வடை வந்து முழு ஆமை வடை மாதிரி இருக்கும். பருப்பு ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் அரைக்கணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளின்ற பாருங்கள், இப்போ கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் போடணும். காஞ்ச மிளகாய் சூப்பராக நல்லா காரமாக இருக்கும். கொஞ்சம் பச்சை மிளகாயும் போடணும். லேசாக நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு சிலர் பெருங்காயம் போட மாட்டாங்க. கேஸ் ட்ரபிள் ஆகுது இல்லையா, அதனால் நம்ம தேவைப்பட்டால் நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு வடை செய்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வடையை போட்டிருக்கேன். வடை வெந்துட்டு இருக்குது பாருங்கள். சூப்பராக வடை போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வரான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஈவினிங் வருவாங்க. அதனால் சரி, அவங்களுக்கு பிரிஞ்சி பண்ணிவிட்டு, அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. பிரிஞ்சி பண்ணிவிட்டு தயிர் பச்சடி, வடை, சட்னி அரைக்கணும். வடை நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வேகாத எடுத்துடக்கூடாது. நல்லா திருப்பி போட்டு சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப மசியக்கூடாது கடலைப்பருப்பு. அடுத்து வந்து என்னன்னாக்கா சோம்பு போடணும். சோம்பு எவ்வளோ, சோம்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த வடை. சோம்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சி கடலைப்பருப்பையும் அதில் போட்டு உப்பு போட்டு நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு பிசைஞ்சி வடை போடுங்க. சூப்பர் வடை. சும்மா ஒரு 100 பருப்பு போட்டாலே 10 வடை போடலாம். ஒரு வடை 10 ரூபா, 12 ரூபா கடையில். பாருங்கள், 1/4 கிலோ பருப்பு தான் போட்டேன். நிறைய வடை வரும் பொழுது. நிறைய இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஸ்மெல்லு, இஞ்சி நல்லாயிருக்கும். இஞ்சியெல்லாம் போட்டால் தான் வடை நல்லாயிருக்கும். இஞ்சி போடாத, காரம் இல்லாமல் இருந்தால் வடை மக்கு வடை மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் இருக்காது. வடையை எடுத்துகிட்டேன் பாருங்க. வடை சூப்பராக இருக்குது. வடை எடுத்துகிட்டு அடுத்து ஈடு போடுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் வடை. இந்த மாதிரி பருப்பெல்லாம் ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அப்போ தான் வடை சூப்பராக இருக்கும். வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கணும். இங்கே பாருங்கள் மக்களே, வடை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
வடை ரெடி ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு வடை ரெடி. நீங்கள் வந்து இதே மாதிரி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் வடை. தேங்க்யூ.